காலையில சாயந்தரம் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்களாமா இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க போன இன்னும் மாதிரி கையெழுத்து வீடியோவே போடுறதுக்கே ஆள் இல்லையே, வரலையாமா. போன மாதிரி எதுவுமே வரலையே நியூஸ். அதான் வீடியோவே ஒன்றும் சிஎம் வரல. ராதன் இது கூடிய மைக் கூடிய அவர்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கும். கையெழுத்து போடலாம்னா எத்தனை மாசத்துக்குள்ள வந்து அவரை வந்து இது வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்குள்ள. இருக்காரு பிஸியா இருந்தா வரமாட்டாரு, இல்ல வருவாரு. ஓகே சிஆர் இருந்தா வரமாட்டார் இல்ல வருவாரு, மேல வருவாரு. அன்றைக்கு இருந்தாரு சிஎம். என்ன சேமா லிசனர் மோடுக்கு போயிட்டாப்ல. லிசனர்ல தான் இருக்காரு. அதான் ரொம்ப நேரமா லிசனர்ல இருக்காப்லையா. வாங்க தலை. நீ தலை பாருந்தா எனக்கு இப்பதான் தெரியுது. கேக்குதாண்ணா? ஹலோ. அது வந்து அவங்க ஆர்டர் காப்பி கையில கிடைச்சதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து கையெழுத்து போடுவேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆர்டர் காப்பி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும், இல்லை நாளையில இருந்து கையெழுத்து போடுவாங்க. இல்லை நாளைக்கு காப்பி அப்ளிகேஷன் காப்பி போட்டு நாளைக்கு வாங்குறோம், நாலு கழிச்சு வாங்குறோம்னா எப்போ ஆர்டர் காப்பி கையில கிடைக்குதோ அதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து கையெழுத்து போடுறேன் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் தலைமறைவா இருந்தா என்ன பண்றது? இல்லைன்னா தலைமறைவா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை. ஆர்டர் காப்பி கையில கிடைச்சதுல இருந்து அவங்க வந்து கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். இல்ல நான் இப்ப கையெழுத்து அவரை இல்ல கையெழுத்து அதாவது ஆர்டர் காப்பி வந்து இப்ப நான் நாளைக்கு லைவ்ல வந்துட்டாலும் இப்போ வந்து அவர் வரவே இல்லை, இன்னைக்கு வந்து நேத்து ஆர்டர் ஆயிருக்கு, இன்னைக்கு நாளைக்கு வரலன்னா நாளை கழிச்சு வரலன்னா அவங்க வந்து கோர்ட்ல மூவ் பண்ணுவாங்க, இந்த வரவே இல்லை அப்படின்னு. சரிங்களா? கண்டிஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணல, வரலன்னு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரல அப்படின்னா உடனே இமீடியட்டா அவங்க வந்து ஹைகோர்ட்டை மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா வந்து வெயில கேன்சல் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏபிஏ கேன்சல் ஆயிடும். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஏதோ சொல்ல வந்தாரு, மறந்துட்டேன். இன்னும் சொல்லதான் வந்து மறந்துட்டேன். ஐயா அந்த ட்ரம்ப்பை வந்து அன்னைக்கு அட்டன் பண்றவன் கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கும். அந்த நாய் பண்ண தப்புனால இப்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசிபி எவ்வளவு ஒர்க் போர்ஸ் இது பண்றாங்க. அவ்வளவு யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு இப்ப எங்களுக்கு மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படியே குறைச்சிக்கிட்டே வராது. அவ்வளவு ரெசிஸ்டிக்கான பிஹேவியர் கிளைண்ட்ஸு கிட்டே இப்போ இவங்க பண்ற ரிமார்க்ஸ்னால என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேட்டிவ் அமெரிக்கன் பிளட்டும்பாங்களே, அது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா இல்ல சதீஷ் இப்பதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இவங்க வந்து லெஃப்ட் தானே ஆக்சுவலா. ட்ரம்ப் லெஃப்ட் தானே. அமெரிக்கா இல்ல, ரெண்டு பேருமே ரைட் தான். லைட் லிபர் ஒருத்தர் லைட், ரெண்டு பேருமே ரைட். ஓகே, ஏன்னா இப்ப கூட அவங்க இருந்தப்ப கூட ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த லெஃப்ட்டுக்கு ஆதரவா சில விஷயங்கள்லாம் பண்ணானுங்க. இவங்க சுத்தமா ஒன்றும் பெருசாவே ஒன்றும் இல்லை. ஆனா வந்து இந்த அமெரிக்காவை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற முயற்சியில ட்ரம்ப் வந்து பயங்கரமா ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அதை பார்த்தா ஒன்றும் இப்படி ஒன்றும் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் குத்துசி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடியா இருக்குது. அமெரிக்கா மீட் எடுக்கிறதுக்கு அவன் பண்றான். அதெல்லாம் அவன் பண்றது வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் போயிட்டு இருக்கு. ஒரு எக்கனாமிக் ஃபால் ஆகுது. அதுக்கு அவன் வந்து காரணங்கள் வந்து வேற காரணம். இங்க எப்படி வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரு இப்ப 20 கோடி கூட இல்ல முஸ்லீம்கள். அவன் தான் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த பிரச்சனை சொல்றான். 140 கோடி மக்கள் வாழ்றது இல்ல. அது மாதிரி அவன் அங்க வந்து அங்க வேற வந்து மெக்சிகன்ஸை சொல்றான், இந்தியன்ஸை சொல்றான், பிளாக்ஸை சொல்றான். அவன் காரணம் தேடுறான். எக்கனாமிக் டிப்ரெஷன் மாதிரி போகுமா குத்திச்சு? அந்த காலத்துல ரூஸ்வெல்ட் மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி போகுமா? வரும்னு எதிர்பார்க்கறேன். நல்லா கன்ஃபார்ம் இல்ல புத்துசி எதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க?
அவ்வளவுதான். அது இது ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பேங்க் கரப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை. அது அவ்வளவுதான். அவன்கிட்ட டாலர் ஹெஜிமோனி இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. இல்லைன்னா அவனுக்கு கதை முடிஞ்சு வந்து அவனால்தான் இந்த மாதிரியான ரேசிஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஊக்கப்படுத்தி விடுறான். இப்ப வந்து நாங்க ப்ராப்ளம் இல்ல, இந்த மக்கள் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவன் பண்ணி விடுறதுக்கான காரணம் தான். இன்னும் 20 வருஷத்துல பாருங்க ஒரு மிகப்பெரிய சிவில் வர அழியிற மாதிரி இருந்துச்சுன்னா அழியாது. ரொம்ப டவுட் செட்டப் மாறிடும். ஒரு மிகப்பெரிய ரிவால்ட் ஆயிட்டு ஒரு நியூ ரெஜிம் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அப்ப ரொம்ப கீழே போயிடும் பொருளாதார இல்லது எல்லாமே. கரெக்டா? அப்படி இல்லை. இப்ப எப்படி வந்து இங்கிலாந்து வந்து ஒரு காலத்துல வந்து சன்செட்டே ஆகாத ஒரு நாடு, எல்லாருக்கும் காலனிஸ் இருப்பான். ஆனா இப்ப எப்படி இருக்கான் அவன் இங்கிலாந்து? அவர் 3 நாடு மாதிரி அவங்களால இந்த மத்த நாட்டுல இந்த போர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட முடியாது. தேவையில்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்பனா அமெரிக்கா ரீப்ளேஸ்மெண்ட் சைனா வந்துருமா? அதுதான் ஆசை. சைனாவும் அதே வரதான் பண்ண போறாங்க. இந்த ரஷ்யா, சைனா, இந்தியா எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பிரிக்ஸ்னு ஒரு புது காயின் ஒண்ணு கொண்டு வராங்க, அது டாலருக்கு ஆப்போசிட்டா வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் நடக்குமா? சொதப்பண்ண இந்தியா தான். சொதப்பிட்டாங்க எல்லாருமே இந்தியா. இந்த மோடி தான் போயிட்டு விசுத்தனமா வேலை பார்த்துட்டான் அமெரிக்கா. ஆமா, அந்த மோடி அரசு கொஞ்சம் அமெரிக்கா சாதகம். ஏன் குத்துசி, இப்ப மோடி வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பக்கத்துல இருக்க கண்ட்ரிக்கெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டா தெரிஞ்சாலும் வேற அந்த அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி கண்ட்ரிக்கு டம்மி பீஸா தான் தெரியுறாரு. எல்லாருக்கும் இல்லைங்க. பாகிஸ்தானோ சீனாவோ இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட நல்ல போல்டா தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறானுங்க. அதுதான பிரச்சனை. கொடுக்கலையா காங்கிரஸ் டைம்ல காஷ்மீர் வாரு அது மாதிரி இந்த சைனா வரலாம். அந்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த அளவுக்கு ப்ரூட்டலா சொல்லல. நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போய் பயங்கரமா அட்டாக் பண்ணி இது பண்ணலாம் சொல்லல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு சேஃப் கார்டாவது இருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்க காங்கிரஸ் பீரியட்ல இருந்து வந்த அந்த எதிர்ப்புங்கிறது இவ்வளவு நாள் சப்ஸ்டைன் ஆகி வந்துட்டு இருந்ததை பார்த்தா அது இது உண்மையிலே பெருசா இருக்கணும். ஆனா இப்ப பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சட்டிலா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாமே அடக்கி வச்ச மாதிரி இருக்குது எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச அதுல பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இல்ல. காங்கிரஸும் இவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்றது எல்லாமே. ஏன்னா அது அவங்க பிஹேவ் பண்ணல, சிஸ்டம்ன்றது அங்க ரா அமைப்பு வந்து அவங்க சிஸ்டம் தான் எடுக்கிறது தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க இருக்கிறதும் சட்டம், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க போறாங்க. இல்ல ஆனா நீங்க இந்த விஷயத்துல அக்ரி பண்ணுவீங்களா குத்துசி? ஏன்னா இப்ப நீங்க முன்ன ஒரு 2000s ஏர்லி 90s இருந்த அந்த ஒரு பதட்டமோ இப்ப வந்து அந்த அளவுக்கு சட்டிலா குறைஞ்சிருச்சுல. நீங்க வந்து அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி செயல்படுறதா ஒரு விஷயம். நம்ம வந்து எந்த விதமான வாருக்கும் போகாத நம்மளோட எக்கனாமிக் இது பண்ண முடியுமா அவங்கள அடக்கி வைக்கலாம். இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாகிஸ்தான்ல இப்ப எடுக்கிற ஏழ்மெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். இப்போ அவன் கிட்டத்தட்ட பேங்க் கரப்ட் ஆயிட்டான்ல, அவன் வந்து கிட்டத்தட்ட திவால் ஆயிட்டான், நாடே திவால் ஆயிடுச்சு. அந்த டைம்ல கூட வந்து அவன் வந்து ஒரு இது பண்றான்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றான்னா அப்ப அந்த அளவுக்கு விட்டுருக்காங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு அந்த அர்த்தம் பாத்துக்கணும். நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க அதை சொல்றீங்க ரைட்டு. சைனா அவங்களுக்கு கண்டிப்பா ஃபண்ட் பண்றான், அதை வச்சுதான் அவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அவனோட எதிர்ப்பை காட்டுறான் ஒழிய மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவலுக்குலாம் பாகிஸ்தான் பக்கத்துல கூட வராது. பாகிஸ்தான் நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ரிப்போர்ட்டல் கொடுக்கலாம். இல்ல தோழர், நான் என்ன சொல்றேன்னா நத்திங் கம்ஸ் ஃப்ரீ, எதுவுமே அப்படி ஃப்ரீ. சைனா பிசினஸ் பண்றான், அவன் சும்மா நோபல் அவன் வந்து ரொம்ப மதர் தெரசாவா இருந்தாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா காசு தரேன் நீங்க நல்லா எந்த நாடும் மாதிரி பண்ணாது. அவன் பிசினஸ் பண்றான், அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. மெயினான இது வந்து சைனா. அவனா போய் ஹெல்ப்பா பண்ணான்? இல்ல பிசினஸ் தான் பண்ணுவான். இப்ப நீங்க கிட்டத்தட்ட சைனா ஃபண்டிங் பண்ண ரெண்டு ஸ்டேட் கண்ட்ரியுமே என்ன ஆயிட்டானுங்க இப்போ டோட்டலா வந்து பேங்க்ரப்ட் ஆயிருக்கானுங்க. லிட்டரலா சைனா யாருக்கு ஃபண்ட் பண்ணுது அப்படின்னா சைனா யாருக்கு ஃபண்ட் பண்ணுது அப்படின்னா அவர் அந்த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் முன்னாடி ராஜபக்சே இருந்தானே, நமல் ராஜபக்சே, அவன் தம்பி, அவன் சொன்னதே வந்து நாங்க ஃபாலோ ஆனதுக்கு மிக முக்கியமான காரணமே நீங்க மேல போட்ட டாரிஃப், அதாவது வந்து இவ்வளவு வட்டி கட்ட சொல்றீங்கன்னா கட்ட முடியல, அதனால வந்து எங்களுக்கு வர உரத்தை வந்து நீ கட் பண்றீங்க. உரத்தை கட் பண்ண என்ன ஆகும்னா ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் போறான். நேச்சுரல் ஃபார்மிங் போனா என்ன அந்த அளவுக்கு ஈல்டு வர மாட்டேங்குது. ஒரு 3 போகம் வளையணும் ஒரு இதுன்னு வச்சுக்கலாம், 1 போகம் தான் வளையும் நேச்சுரல் ஃபார்மிங்ல. அதை ஏன் கட் பண்றான்? அது வந்து சைனா கட் பண்ணல, வேர்ல்டு பேங்க்கும் ஏசியன் பேங்க்கும் கட் பண்ணுது. அது ரெண்டுமே யூஎன் கூட கனெக்டட் ஆன ஒரு விஷயம் இல்ல. அப்ப நம்ம குறை யார் மேல சொல்லணும்? அவன் மேலதான் குறை சொல்லணும்ல.
ஆனா மேஜர் ஃபண்டிங் எல்லாம் நீங்க போர்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைனா தானே. இப்ப பாகிஸ்தான்ல வந்து ஆயில் மைனிங் இதெல்லாமே இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்றானுங்க. ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் பண்ணிருக்கானுங்களா லிட்டரலா. அதாவது ப்ரோ அவனோட எய்ம் வந்துட்டு நம்மள எதிர்பார்க்கறதுலாம் இல்ல, மத்த நாட்டு அதிகமா ஃபண்டிங் பண்ணிக்குது. அவன் ஃபண்டிங் பண்ணி அந்த போர்ட்டை அவன் பிடிச்சுக்குவான். ஸ்ரீலங்கால பண்ணிக்கிறானா, அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் ஆப்கானிஸ்தான்லயும் பண்ணிட்டு இருக்கான். அவன் போர்ட்டு பாகிஸ்தான்ல கூட பண்ணான்னு சொன்னீங்கல்ல, கரெக்ட். அவனுக்கு என்னன்னா அவனுடைய ட்ரேட் ரூட்டை அவன் தக்க வச்சுக்கணும். அதுதான் அவனுடைய வாழ்வாதாரமே. அதுக்காக அவன் வந்துட்டு மற்ற நாட்டுக்குள்ள போர்ட்டு இதெல்லாம் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குத்துசி சொன்னது கரெக்டு தான். அது பிஸ்னஸ்க்காக பண்ணுறான். அது அவனை குத்த சொல்லி பெரிய தப்பு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குல்ல. இந்தியா வந்து ஒரு டாமினன்ட் பவரா பக்கத்துல எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள சைலண்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க கண்ட்ரிக்கு ஃபண்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கீப் இட் ஆன் லோங்கிற மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ட்ரேட் ரூட்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து அந்த கண்ட்ரியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதையும் பார்ப்பாங்களா அவங்க? ஆமா ஆப்வியஸ்லி அந்த டிசிஷன் வந்து இந்தியா தானே இருக்கும். அந்த எய்மான் டிசிஷனை இப்போ அமெரிக்கா வந்து நான் ஓசிலியா தரான் இந்தியாவுக்கு எல்லாமே. அப்போ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சைனா எடுத்துன்னு வராங்கன்னா அதுல நம்மளுக்கு என்ன லாபம் தான் பார்க்கணும். இந்தியா இந்தியா வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன லாபம், நம்ம ரஷ்யாவோட ட்ரேட் பண்றோம், சைனா ட்ரேட் பண்றது நம்ம லாபம். உண்மையிலேயே ஒரு பொருள் நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குறது 100 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அமெரிக்கா நம்ம 150 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்க சொல்றான், ரஷ்யா 20 ரூபா தரண்டான்னு சொல்றான், அது உன் காசு தரண்டான்றான். நம்ம ஆட்கள் என்ன பண்றோம், போயிட்டு அவன் போய் மண்டி போட்டு வரோம் அசிங்கமா. நம்ம நம்புறதுன்னு அதுதான் பிரச்சனையே இப்போ. அதுதான் பெரிய பிரச்சனையே இப்போ. இப்ப நமக்குமே இப்போ ஆனா இன்னொன்னு குத்தூசி, நீங்க இப்போ நம்ம அதெல்லாமே ஒரு சைடு பார்த்தாலுமே வேர்ல்டு ஃபுல்லா இப்போ இந்த வாரனால பெட்ரோல் எல்லாமே நிறைய கண்ட்ரில எம்டி ஆயிடுச்சு. சில யூகே எல்லாம் சில ஏரியாலாம் பெட்ரோலே இல்லை. ஆனா வந்து இந்தியா வந்து இவ்வளவு பெரிய கண்ட்ரில இவ்வளவு பெரிய இதா இருக்கும்போது ஆனா வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்களே. சரி, அதை நம்ம ஒரு இப்போ எனிமியா இருந்தாலும் சில விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க அவங்கள நீங்க அப்ரிசியேட் பண்ணி தானே ஆகணும். அங்கதான் தப்பு பண்றோம். நம்ம வந்து நம்ம எங்கேயோ இருக்க வேண்டியது. ஆக்சுவலா நம்ம வந்து சைனால இருக்க வேண்டியது. நம்ம இந்த அளவுக்கு தூக்கி மோசமாச்சுக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். நம்ம இன்னும் 1 மந்த் ரிசர்வ் தான் இருக்கு. இன்னும் இந்த போர் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்துன்னு நம்மள வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க நம்மள இங்க. அது போல நம்ம வந்து மேஜர்னோட கான்ட்ராக்ட் வந்து அங்கிருந்து இறக்குமதி பண்றதுதான் அதிகம். நம்ம உள்ளுக்குள்ள தயார் பண்ணா ஒரு 5% 10% தயார் பண்ணுவோமா, அவ்வளவுதான். இன்னும் 1 மாசம் தான் நம்ம கதையே முடிஞ்சிட்டு இருக்கோம். இங்க மிகப்பெரிய ஒரு ஃபெமைன் மாதிரி வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது. அது இந்த இன்டர்நேஷனல் இதுல வந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம், அவ்வளவுதான். தவிர நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவனோட ஃபேவர் யாருன்னு நம்ம பார்க்கணும்ல. அமெரிக்கா அங்க இருக்கிறான், ரைட்டா, சைனா ரஷ்யா இங்க பக்கத்துல இருக்கிறான். நம்ம இவனை தான் வந்து இது பண்ணோம். அப்ப நம்மளோட பொருளாதார கொள்கையும் சரி, நம்மளோட வெளியுறவு கொள்கையும் தோத்து போயிட்டோன்றதுதான் உண்மை. நம்ம இவ்வளவு நேரம் வந்து இத்தனை வருஷம் இத்தனை நாடுகள் போனதே அவர் வேஸ்ட். நம்ம பேரு அவர் எதுவுமே பண்ணாரு. அதானிக்கு வந்து ஒரு பெட்ரோலியம் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காரு, மைனிங் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியால. இப்போ அம்பானிக்கு வந்து ஒரு கலிபோர்னியால ஒரு ஆயில் ரிசோர்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காரு. அந்த 2 பேருக்கு தான் லாபம், 2 இந்தியர்கள் மட்டும் தான் லாபம். நம்மளுக்கு தான் சரியான நஷ்டம் தான். எனக்கு என்னமோ குத்தூசி பெரிய பெரிய நாடுகளா இதுல இந்த விஷயத்துல தோத்துச்சு. இந்தியா வந்து பரவாயில்லன்னு தான் தோணுது எனக்குலாம். மத்த நம்மளை விட பெரிய வளர்ந்த நாடுகளா இதுல விஷயத்த தோத்துருச்சு. இல்ல மீடியா கட்டமைப்பு. நம்ம கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல தொடர். இப்ப நம்ம பெரிய நாடு தொடர். இப்ப ஒண்ணுமே இல்ல. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு இங்கிலாந்துக்கு பரப்பளவுக்கு ஈக்குவல். தமிழ்நாடு வந்து தஞ்சை, வடார்காடு மாவட்டம் இங்க வர ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு டென்மார்க் போன்ற நாட்டுகளுக்கு வந்து ஈக்குவல். அதே நேரத்துல வந்து இங்க ஃபிஷரியா இருக்கு, தொழில் அதிகமா இருக்கு. அதோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் யங் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த யங் ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு நம்ம இவ்வளவு கேவலமா பெர்ஃபார்ம் பண்றோம். அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அந்த யங் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஓல்டு ஒர்க் ஃபோர்ஸா மாட்டோம். அவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்ப நம்மளோட குரோத் என்னன்னா, இப்ப நம்ம பண்ற குரோத் தான் இந்த 10-15 இயர்ஸ் தான் வந்து ஒரு ஏசியன் செஞ்சுரியா நிர்ணயிக்கும். அது சைனா வந்து அழகா போட்டு வச்சுட்டான், பிளான் போட்டு வச்சுட்டான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிதான் இருக்கு கதை. இப்ப இந்த 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 நூற்றாண்டு நம்மளுக்கான நூற்றாண்டா இருக்கணுமா, நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம். நம்ம அது போறோமா அப்படின்னு இல்லை. 4 நாள் பார்த்தா நம்ம பாவர்ட்டி அதிகமாகுது, ஏழ்மை அதிகமாகுது,
அதுவும் இல்லாத மிக முக்கியமான விஷயம், பாவர்ட்டில சாவர ஜனங்க அதிகமா வராங்க. அது ரொம்ப ரொம்ப கேடு ஒரு நாடுக்கு. அதெல்லாம் நமக்கு வெளியே யாரும் சொல்றதே இல்லை. இந்த பாவர்ட்டி எக்கனாமிக்ஸ் அவங்க வந்து நிதி ஆயோட ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது, நம்ம வந்து பிரச்சனைகள் தான் இருக்கோம். இந்தியாவில 30% மக்கள் வந்து கரெக்டா குழந்தைகள் வந்து சைல்டு மேல் நியூட்ரிஷனாவும் சைல்டு ஸ்டட்டிங்கா இருக்குது. குறை மாசத்துல வந்து பிறக்கிற குழந்தை அதிகமா இருக்குது. குழந்தைங்க ஊனமாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மல்டி விட்டமின்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு 10 கிலோ மூட்டை தூக்கணும்னா அவன் 10 வருஷம் தூக்கணும். அவனால வந்து 15 வருஷம் தூக்க முடியுது இந்தியாவில இருக்க ஒருத்தனுக்கு. இதே யூரோப்ல இருக்கிறவங்க 10 வருஷம் தூக்க முடியுது. அப்போ நம்ம எங்க லேக் ஆகிறோம், எங்க லேக் ஆகிறோம், இங்கதான் லேக் ஆகிறோம். ஆனா இப்ப நீங்க அத நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, லிட்ரலா வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப இந்த ரேஷியோ கம்மியா இருக்கு. இந்த ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிற ஸ்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நார்த் இந்தியால தான் அதிகமா இருக்குது. சவுத் இந்தியால இந்த ப்ராப்ளமே இல்லை. இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இங்க கிளியரா இருக்கு. ஸோ நார்த் இந்தியாவை தான் அவங்க ஆக்சுவலா சரி பண்ணணும். சவுத் இந்தியாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வெல்டன். ஆனா நார்த் இந்தியா டெவலப் பண்ணதுனால அதை நம்மளோட ஃபண்டிங்கையும் சேர்த்து அவனுக்கு தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ பண்ண முடியாது இல்லை கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ பேசிக்கு இப்போ சென்னை வந்து தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்த இது உண்மையிலே. சென்னையில் நிறைய பேர் ரொம்ப ஓரளவு பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அதே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு ரோடே இல்லை. இப்போ போன மாசம் ஒரு நியூஸ் வந்து இல்ல, ஒரு கணவன் வந்து அவங்களோட பொண்டாட்டியை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்காக ஒரு 5 கிலோமீட்டர் தோல்ல வச்சுன்னு நடந்து கூட்டிட்டு போறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அப்ப ஏன் சென்னை வந்து ஏன் தருமபுரி கிருஷ்ணகிரி வளரலான்னு ஒரு கேள்வி இருக்குது. போர்ட் இருக்கு நமக்கு. இப்போ இப்போ பீகார் அங்கெல்லாம் போர்ட் எல்லாம் இல்லை. அங்க வந்து அவங்க அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நிலம் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான். நம்ம நிலம் சார்ந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட்டோம். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 50% வந்து விவசாய பூமி இப்படி இருக்குல்ல. அப்போ அது வந்து பீகாரால ஏன் மாற முடியல, ஜார்க்கண்டால யாரும் மாற முடியல, அங்க போர்ட் இல்லை. போர்ட் இருந்தாலும் அந்த ட்ரேட் ரூட் வரும், அந்த வணிகம் வரும், மற்ற இதர பிசினஸ் எல்லாம் வரும். அப்போ இல்லாதது அவன் தப்பு இல்லைல்ல, அவன் நம்மளுக்காக ஒண்ணு பண்றான். இப்போ ஆர்மியில வந்து 100 ஆர்மி மேனுக்கான கிட்டத்தட்ட 20-25 ஆர்மி பீகார்ல இருந்து வரான். அதே மாதிரி வந்து ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து நம்ம 6 வருஷத்துக்கு தேவையான விஷயம் இருக்கோம்னா 2 வருஷத்துக்கு தேவையான ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட் பஞ்சாபும் பீகாரும் தராங்க. அப்போ அவனால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவன் தரான். அவன் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளும் ஒரு காரணம், இந்திய அரசாங்கம் ஒரு காரணம் கூட வச்சுங்களேன். அப்போ அவன் வந்து சமூகத்துக்கு தேவையான உழைப்பை அவன் கொடுக்குறான், நம்மளும் கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, அவன் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்திய அரசாங்கம் தான். நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும். அவன் ஏன் முன்னு வரல நம்ம கேட்க முடியாதுல்ல, நம்ம கிட்ட குறை வச்சுக்கணும். நீங்க சொல்றது ஒரு விதத்துல பிடிஆர் அதுக்கு கரெக்டா சொல்லியிருப்பாரு. அது அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது ஒரு நார்த் இந்தியன் மீடியாவுக்கு சொல்லியிருப்பாரு. நார்த் இந்தியனா இல்லை சவுத் இந்தியா மீடியாவோ தெரில, தமிழ் மீடியாவோ தெரில. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் மணி அங்க போகுது, அதிகமா போகுதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, அது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு அங்கதான் போகும், அது கரெக்டு தான். பட் கொஸ்டின் எங்க கேட்கணும்னா, நித்தி ஆயோக் மீட்டிங்ஸ் கான்டெக்ட்ல அவர் பேசினார், நமக்கு வந்துட்டு கொடுக்குற ஃபண்டிங் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அவனுங்களுக்கு நீங்கள் பராமீட்டர்ஸ் வைக்கணும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய க்ரோத் இண்டெக்ஸ், அவர் இந்த இண்டெக்ஸ்லாம் எனக்கு பேர் மறந்துச்சு, அந்த க்ரோத் கோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இயர்லி கோல்ஸு 5 இயர் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். அதில் அவங்க கோல்ஸை ரீச் பண்ணலைன்னா அவங்கள நீங்கள் பீனலைஸ் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் போக வேண்டாம்னு சொல்லலை, பட் போகிறது இந்த மாதிரி எங்கே க்ரோத் இருக்கோ, எங்கே நீங்கள் ப்ரொபோஷனலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் அவங்கள இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க க்ரோத் அச்சீவ் பண்ணலைன்னா அதை நம்ம பீனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த இது கூட ஓட்டு பேர் என்ன, லோக்சபா சீட்ஸு கூட நம்ம அதனை போராடிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு சவுத் இந்தியாவிலாம் டீலிமிட்டேஷன், சவுத் இந்தியாவிலாம் வந்துட்டு பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு, ஆனால் சீட்டு வந்துட்டு குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு அதுதான் பிரச்சனை. அவங்க குறைக்கல, அவங்க குறைக்காம இருந்தால் அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணல. அப்போ அவங்கள தான் ஆக்சுவலாக பீனலைஸ் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாம மட்டும் தான் தப்பு. அது அந்த மாதிரி பிரச்சனை வர அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது. இப்போ ஏன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து இங்க வந்து டூயல் இன்கம் நோக்கி இல்லை நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த கல்ச்சர் நம்ம நோக்கி வந்துட்டோம். அதாவது குழந்தைகள் பெற்று அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 hour 12 hour வேலை பார்க்குறோம், ஐடி ரிலேட்டட் இந்த மாதிரி செக்டர்ல ஒர்க் பண்றோம். ஆனா நம்ம நார்த் இந்தியா நீங்க பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்டு என்ன பண்ணோம்னா, எவ்வளவு வந்து மனிதர்கள் தலை ஹெட் கணக்கு இருக்கோ அவ்வளோ ஒரு கூலி. அங்க வந்து பர் டே கூலி. அப்படிதான் நம்ம வந்து மாஸ்டர் கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல 7 உருப்படி இருந்துச்சுன்னா, உருப்படி மீன்ஸ் 7 நபர்கள் இருந்தாங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து மினிமம் சேலரி 300 ரூபானா 7 பேர் இருந்தாங்கன்னா
7 into 300. அப்போ அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் வருமானம் வந்து ஒரு 1800 2000 வரும். 7 பேர் இருந்தா. அந்த குடும்பத்துல 2 பேர் இருந்தா 600 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு வருமானம். அந்த ஒரு நாளைக்கு 600 என்ன பண்ணுவான்? அப்போ நிலம் சார்ந்த அந்த விவசாயம் அதெல்லாம் இருக்குதுல்ல, அப்போ வந்து என்ன ஆகும்னா குழந்தை பெற்றுக்கு இருந்து நார்மலா அதிகம் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் அவங்களுக்கு ஒரு காசு. அதனாலதான் அங்க வந்து பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம். அந்த அதர் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இங்க என்ன ஆகும்னா மந்த்லி லேபரா நம்ம இருக்கிறதுனால மந்த்லி வேஜஸ் நம்ம வாங்குறதுல என்ன ஆகும்னா நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்ல நம்ம மாறுறோம். அது வந்து மாறதுக்கு வந்து அந்த நம்ம வளர்ற விதம் தானே காரணம். ஒரு பேச்சு அங்கேயும் ஐடி கம்பெனி அப்புறமா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சொன்னீங்க அவன் அந்த மாதிரி 7-8 குழந்தை நினைக்கிறீங்க பெற்றுக்கிறதோட வளர்க்க முடியாது. முதல்ல அது என்ன மேட்டரு? இப்போ நம்மளுக்கும் ஆசை தான் ஒரு 5-6 குழந்தை பெற்றணும். நம்ம ஏன் பெற்றுக்க முடியறது இல்லை? அதுக்கான ஸ்கூல் செலவு அந்த செலவு இந்த செலவு பாத்துக்கிறது யாருக்கிறா? இப்போ அது மாதிரிலாம் ஆகுது இல்லை. அப்போ நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாதுன்றேன். அப்போ அவங்கள அது மாதிரி நம்ம வளர்க்காதது கவர்மெண்ட் தப்பு தானே. நம்ம எப்படி அவங்கள போய் குறை சொல்ல முடியும்? நான் மாநில அரசு சொல்றேன், பீகார் மாநில அரசு, ஜார்க்கண்ட் மாநில அரசு, ராஜஸ்தான் மாநிலத்துல குறை சொல்ல முடியாது இல்லை. ஓ, நீங்க மாநில அரசே குறை சொல்ல வேணான்றீங்களா? ஆமா பீட்டர் அப்படிதான் சொல்லுவாரு, மாநில அரசு தான் குறை சொல்றோம். தப்பு, அது தப்பா சொல்றாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு நாளைக்கு இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி ஒருத்த வந்து நம்ம சென்னைக்காரனை வந்து பார்த்து சட்ட மேல கை பிடிச்சி கேட்க மாட்டான். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு குடிசையிலையும் ஒரு சிவகாசி வேலை பார்க்கறவன் வந்து வேலை பார்க்கறவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு 200 ரூபாய் சம்பளம். அங்க வந்து கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் வந்து அந்த சில்வர் காயில் ஃபேக்டரி மோசமான விஷயம். நீங்க ஜாலியா ஒரு ஐஎஸ்சி கம்பெனில வேலை பாக்குறீங்க, அப்போ என் தலைவிதி எழுதி வச்சிருந்துருக்குன்னு நினைப்பீங்களா? இல்ல, சென்னையில போட்டு இருக்குது, ஐடி செக்டார் வளர்ந்துச்சு, அங்க வளராம இருக்குது அவன் காரணம் இல்லைல்ல. அவன் என்னத்த பண்ணுவான்? அந்த சிவகாசியில வந்து டெய்லி ஒரு வெடி விபத்து நடக்குது, டெய்லி 2 பேர் 3 பேர் சாகுறாங்க. அது என்ன நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்ல. அப்போ அவன் நிலைமைக்கு நம்ம அவனுக்கு பத்தி சொல்ல முடியும்? தப்பாயிடும்ல சொன்னான். அதே மாதம் வச்சிருக்கீங்க குட்டிக்கு ப்ரொஃபைல்ல? என்ன சாமா கேட்கல, என்ன சொன்னீங்க? தம்பி மாதம் போட்டோ வச்சிருக்கீங்க ப்ரொஃபைல்ல? மெட்டல் தான் வேண்டது. நான் உங்க தலைவரை திட்ட மாட்டேன், நீங்க என் கருத்து கூட நம்ம ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருங்க. ஓகே ஓகே. ஏன் அது என்னங்க அது இப்ப டக்குனு பார்த்தா மாதன் மாதிரி இருக்காது, தம்பி மாதன் மாதிரி முகவரினா என்ன? ஓஹோ, இப்பதான் இதுல நான் சண்டை போட்டேன், நான் சண்டை பிடிக்காதான் இங்க வந்தேன். அவன் ரூம்ல அவன் திருப்பி அதிர்ஷ்டமா எடுக்கிறியா? ஓ, மணி 9 எடுக்கிறியா கேட்டேன். எடியா வாயா. ஆனா 1 hour எடுக்க முடியாது ப்ரோ, இந்த பீட்டா ஆயிப்போச்சு. ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பாரு. நவீன இருக்கியாடா? நான் இது வேற பண்ணிட்டேன். அப்படியே நீ வெளியே போ. இல்ல நான் லாகின் வேற பண்ணல, நான் இது பண்றேன், லாகின் பண்ணல எல்லாத்தையும். ஓ, பீட்டா மாறிடுச்சு இந்த கிளவுனும். சரி வாங்க, விடு பேசுறேன். க்ளோஸ் பண்றேன்னா பண்ணிடு. பண்றேன். பண்ணிரு. கொக்கி வந்திருக்காரு. சரி கொக்கி பேசுங்க. ஐயா வணக்கம். சும்மா தான் வந்தேன், ஒன்றும் விஷயமெல்லாம் வரல. அவங்க பேசிட்டு இருந்தாரு, அது கரெக்டு. சுட்டு சீக்கிரம் தான் நானும் பேச வந்தேன். பீனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. பீனலைஸ் யாரை பண்ண போறோம் அப்படின்னா மக்களை பண்ண போறோம். ஆனா அந்த அயோக்கியத்தனத்தையோ தப்பையோ ஒழுங்கா பிளான் பண்ணாததையோ இல்ல வந்த காசை வாரி சுருட்டினதோ பண்ணது பீகார் உத்தரப்பிரதேசத்துல இருந்து அரசியல்வாதிகள். அப்ப அரசியல்வாதிகள் பண்ண தப்புக்கு நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல திமுக காரன் அதிமுக காரன் நிறைய ஆட்டையை போட்டேன், இல்ல இன்னைக்கு சாதகாக நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆட்டையை போட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக மக்களுக்கு நான் பண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோமா? ஸோ பீனலைஸ் பண்ண போறது மக்களை, ஆனா வாரிசுக்கு தப்பு பண்ணது அந்த அந்த ஸ்டேட்டை அந்த அரசுகள், காங்கிரஸோ பாஜகவோ இல்ல அங்க இருக்க ஏதோ மாநில கட்சிகளோ. ஸோ இந்த பீனலைஸ் பண்ணுன்ற வார்த்தை ரொம்ப
ராங் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க ஐயா. ஐயா கேட்டுச்சா? கேட்டுச்சு. நன்றி தோழர், நன்றி, புரிஞ்சுக்கிட்டேன். சரி, தவறா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வேலை அதனால க்ளோஸ் பண்றேன். நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஐயா. ஐயா நாங்க இது கொக்கில ரூம் போடுறோம். ஒரு half an hour வாக்கிங் ரூம் வாங்க எல்லாரும். ஓகே தொடர். ஓகே ஓகே, பை பை. அப்புறம் பாய்.